குடி பண்ணேன், பசி வயிற்று கிள்ளுது. சட்டு போட்டு 2 சப்பாத்தி போட சாப்பிட்டு கிளம்புறேன். இந்தாங்க சாப்பிடுங்க. என்னடி இது சப்பாத்தி வெள்ளை கலர்ல இருக்கு? வெள்ளை கலர்ல இருந்தானே, சிகப்பு கலர்ல இருந்தானே, பசிக்குதுன்னு சொன்னீங்கல்ல, அதனால தானே செஞ்சு எடுத்து வந்தேன். சாப்பிட்டு கிளம்புங்க சட்டு போட்டுன்னு. அப்புறம் அசிங்கமாயிடும். என்னடி அசிங்கமாகும்? அது ஒண்ணும் இல்லைங்க. என்னவோ ஆச்சு போய் இவளுக்கு, ஏதோ ஏதோ வளரிட்டு இருக்கா. நம் 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 சப்பாத்தி சூப்பரா இருக்கு சின்ன பண்ணே. தேங்க்ஸுங்க. ஐயோ என்னாச்சு? வயிறு கடமட 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 கடமடன்னு பண்ணுதே. தண்டவாளத்து மேல போல ட்ரெயின் மாதிரி இருக்கே. கடவுளே என்னாச்சுன்னு தெரியலையே எனக்கு. அதான் மேசக்கார புருஷா, அது ஒண்ணும் இல்ல, வரட்டு முடிஞ்சுக்கார புருஷா. சப்பாத்திக்கு மாவு பசையும் போது கொஞ்சம் தண்ணியா ஆகி போச்சு பாத்துக்கோங்க. என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தா பாத்துக்கோங்க. மாவு வேற தீந்து போயிடுச்சா, என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதுதான் பக்கத்து பக்கெட்ல ஒரு மாவு இருந்தது. அந்த தூக்கி போட்டு நல்லா பெசன்னு பசிச்சு செஞ்சா ஒயிட்டா வந்துச்சுன்னு பாத்துக்கோங்க. சப்பாத்தி இவ்வளவு ஒயிட்டா இருக்கே, நம்ம என்ன மாவு தூக்கி போட்டோம்னு சொல்லிட்டு பார்த்தா ப்ளீச்சிங் பவுடர் தூக்கி போட்டுக்கிறேன். மீசக்கார புருஷா, அந்த கண்ணு புருஷா. நான் சீரியல் பாக்குற அவசரத்துல தப்பு நடந்து போச்சு பொண்ணு மூக்கு புருஷா. அதான் அந்த கண்ணு புருஷா, டாய்லெட்டுக்கு மின்னல் வேகத்துக்கு போறேன், மின்னல் வேகத்துல வரையே. முன்னாடியெல்லாம் 1 மணி நேரம் உட்காந்துட்டு இருப்பேன். இப்ப எவ்வளவு சுறுசுறுப்பா ஆக்கிட்டேன் பாத்தியா உன்ன நானே. சோம்பேறியா இருந்த உன்ன சுறுசுறுப்பா ஆக்கியிருக்கேன். சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, இனி இந்த மூதேவி மாமி கூட வாழணுமா சாமி.